ஹாய், நான் உங்க சாய்னிஷா. எந்த ஒரு டூலும் இல்லாம தன்னோட இஎஸ்பி பவர் மூலமா ஒருத்தர் இறந்து போனவங்களோட ஆத்மாவை வரவழைச்சு பேசுறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் எப்படி செய்யறாருன்னு நான் மட்டும் பாக்குறத விட வியூவர்ஸ் ஆன நீங்களும் என்னோட வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு வித்தியாசமான முயற்சியை தான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். ஆவிகளுடன் பேச வைப்பதாக சொல்லும் ஒரு இஎஸ்பி மனிதர். இது பேர் மீடியம் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே உயர்ந்த நிலை இஎஸ்பின்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லி. அதுக்குள்ள தான் நான் இருக்கேன். நான் மூன்றாவது கண் வியூவர்ஸ் உடன் நடத்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். பார்க்குறேன். நான் இப்போ சென்னை வண்ணாரப்பேட்டையில இருக்கேன். தனக்கு இருக்கிற இஎஸ்பி பவர் மூலமா இறந்து போனவங்களோட ஆத்மாவை வரவழைச்சு பேசுறவரு இங்கதான் இருக்காரு. அவரோட பேரு சாய்ராம். அவரோட ஆபீஸ தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில இறந்து போனவங்களோட ஆத்மாவோட பேசுறத பத்தி நிறைய எபிசோட் வந்திருக்கு. மாயன் செந்தில்குமார் ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு. அதன் மூலமா ஆவி உலகத்தோட தொடர்பு கொள்றாரு. அது மூலமா இறந்து போனவரோட ஆத்மாவை வரவழைச்சு ஒருத்தரோட உடம்புல இறக்கி பேச வைக்கிறாரு. கோவையில இருக்கிற டாக்டர் கோமதி ஹிப்னோசிஸ் மெத்தட்ல இறந்து போனவரோட ஆத்மாவை வரவழைச்சு பேச வைக்கிறாங்க. ஆவி மோகனா தன்னோட உடம்புலேயே இறந்து போனவங்களோட ஆவிய வரவழைச்சு ஒய்ஜா போர்டு மூலமா பேச வைக்கிறாங்க. ஆனா நாம இப்ப பார்க்க போறவரு எந்த ஒரு டூலும் இல்லாம தனக்குள்ள இருக்கிற இஎஸ்பி பவர் மூலமா ஆவிய வரவழைச்சு பேச முடியும்னு சொல்லியிருக்காரு. இவர்தான் நான் தேடி வந்த சாய்ராம். பொதுவா ஆவியோட பேசுறவங்க உலகம் முழுக்கவே இருக்காங்க. அவங்க எல்லாரும் வெவ்வேறு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பாப்புலரா இருக்கக்கூடியது ஒரு சில மெத்தடு தான். அதுல முக்கியமானது ஒய்ஜா போர்டு. ஒரு போர்ட்ல லெட்டர்ஸ் எழுதி காயினை வச்சு பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கிற ஆவி கிட்ட கேள்வி கேட்பாங்க. காயின் நகர்ந்து பதில் சொல்லும். இரண்டாவது மெத்தட் ஆட்டோ ரைட்டிங்னு பேரு. இறந்து போனவங்களோட ஆத்மா தன்னால அவங்க கையை இயக்கி தான் சொல்ல நினைக்கிற விஷயங்களை எழுத வைக்கும். ஆனா இப்போ நான் சந்திக்க வந்திருக்கிற சாய்ராம் யூஸ் பண்ற மெத்தட் கொஞ்சம் புதுசா இருக்கு. தனக்குள்ள இருக்கிற இஎஸ்பி பவர் மூலமா தன்னால நினைச்ச நேரத்துல ஆவிகளோட தொடர்பு கொண்டு பேச முடியும்னு இவர் சொல்றாரு. ஆத்மாவை ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாருமே நவீன விஞ்ஞானம் அப்படின்னும் போது டாக்டர்ல இருந்து எல்லாமே பார்க்கும்போது உயிரோட இருக்கவாள்கிட்ட தான் எல்லாம் பேசிகிட்டே இருக்கான். ஆனால் இந்த இன்டர்வியூவில் இறந்து போகிறவங்க கூட பேசுறது ரொம்ப டெட் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட உடம்புல எக்டோபிளாசம் அப்படிங்கறது இருந்தாதான் ஆவி உடம்புக்குள்ள இறங்கும்னு சொல்லப்படுது. சாய்ராமோட உடம்புலயும் எக்டோபிளாசம் இருக்கு. அதோட இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இஎஸ்பி பவர் கிடைச்சிருக்கு. அந்த பவர் மூலமா சாதாரண மனிதரால கற்பனை செய்து பார்க்க முடியாத அசாதாரணமான விஷயங்களை எல்லாம் செய்ய முடியும். ஒரு மீடியமா இருந்து ஆவிய வரவழைச்சு பேசும்போது மீடியத்தோட இஎஸ்பி பவரும் சேரும் போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றாரு சாய்ராம். இப்ப நீங்க ஆத்மா கூட பேசுறீங்க இல்லைங்களா? இப்படி பேசும்போது உங்களுக்கு எந்த சக்தி ஹெல்ப் பண்ணுதுங்க சார்? பாபாவுடைய சக்தி தான் வருது. இந்த சக்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு நேச்சுரல் கிஃப்ட், இயற்கையா தந்த வரம் அப்படிதான் சொல்லலாம். நான் இதுக்காண்டி எங்கேயும் போய் ட்ரைனிங்லாம் எடுக்கல. நான் இது பேர் மீடியம் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே உயர்ந்த நிலை இஎஸ்பின்னு ஒன்று இருக்கு, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லி. அதுக்குள்ள தான் நான் இருக்கேன். நான் அகாஷிக் ரெக்கார்டுன்னு ஒரு விஷயத்தை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிரபஞ்சத்துல நடக்கவிருக்கிற எல்லா விஷயங்களும் வான்வெளியில மிதந்தபடி இருக்கும். யாருக்கு என்ன தகவலோ அதை சரியா கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு ஒரு தனி சக்தி தேவை. இவரு தீவிரமான சாய்பாபா பக்தர். அதனால வரவங்களை ஆவிகளோட பேச வைக்கவும்
அவங்களுக்கு நடந்த விஷயங்களை அகாஷிக் ரெக்கார்ட்ல இருந்து எடுக்கவும் இவருக்கு சாய்பாபா உதவர்தா ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்றாரு சாய்ராம். ஏன்னா எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்குது. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குது. அதை நீங்கள் பறக்க போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த செயல் அங்கே தான் இருக்குது. அது எல்லாமே காற்று வடிவில் ஒளி வட்டம் அப்படின்னு சொல்லக்கூட ஒளி வடிவில் வருது. ஒன்று லைட் எனர்ஜி, இன்னொன்று சவுண்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று புதுசாக நான் சொன்ன டிசைன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறது. எப்படி இறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது ட்ராயிங் போடும்போது அது வந்துடும். அவங்களுடைய பொசிஷனுக்குள்ளே உள்ள இன்டெப்த்துக்குள்ளே போகிற விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். நமக்கு இவரை பத்தின தகவல் கிடைச்சதுமே இந்த கேஸ வித்தியாசமா டீல் பண்ணலாம்னு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே நம்மோட 3வது கண் ஃபேஸ்புக் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். இறந்து போனவங்களோட ஆவியோட பேச விருப்பம் உள்ளவங்க எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லி பதிவு வெளியிட்டு இருந்தோம். உடனே நிறைய பேரு தங்களை பத்தின தகவல்களை கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து ஒரு சிலரை மட்டும் செலக்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அமர்நாத், கிருஷ்ண பிரசாத், சிவகுமார், ராதிகா, அசோக் குமார் இவங்க எல்லாம் தான் நம்மோட இந்த முயற்சிக்கு உதவியா வந்திருக்காங்க. இதுல சிலரோட எக்ஸ்பீரியன்ஸ மட்டும்தான் இன்னைக்கு லைவா இப்போ நீங்க பார்க்கவிருக்கீங்க. நான் இருந்த மனநிலை, என் தந்தை இறந்தப்போ இருந்த மனநிலைலாம் அவர் கரெக்டாக சொன்னார். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாகி அழுக வந்துருச்சு சார். அப்பாவோட கண்களை பார்த்தேன், அவர்கிட்ட பேச முடியல. அப்பா பேசுகிற மாதிரி கேட்டேன் நான். அப்பா அதே ஸ்லாங், அதே மாடுலேஷனில் இந்த பசிக்கிறதுன்னா அப்படி தான் பேசுவார் எங்கள் அப்பா. இவங்க ராதிகா, சென்னை மடிப்பாக்கத்துல இருந்து வந்திருக்காங்க. இறந்து போன தன் அப்பாவோட பேசணும்னு வந்திருக்காங்க. சாய்ராம் வரவங்க கிட்ட அவங்களோட பேரு, யாரோட ஆத்மா கிட்ட பேசணுமோ அவங்களோட பேரு, இப்படி சில டீடைல்ஸ ஒரு பேப்பர்ல எழுதி வாங்கிக்கிறாரு. இறந்து போனவரோட போட்டோவையும் ஒரு எலுமிச்சை பழத்தையும் எடுத்துட்டு வர சொல்றாரு. இப்போ ஆவிகளோட பேசுற செஷன் ஆரம்பமாயிடுச்சு. இறந்து போன ராதிகாவோட அப்பா பார்த்தசாரதி ஆத்மா வந்து சாய்ராமோட பேசிக்கிட்டு இருக்கு. அவருக்கு கிடைக்கிற தகவல்கள் எல்லாம் ராதிகா கிட்ட கேட்டு சரி பார்த்துட்டு இருக்காரு. இறந்து போன பார்த்தசாரதியோட ஆத்மா திரும்பவும் ராதிகாவோட மகள் ரூபத்துல மறுபிறவி எடுத்திருப்பதா ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னாரு சாய்ராம். இவர் மறுபிறவி எடுத்திருக்கார், ரீபர்த் ஆகி அவர் சுவாதிக்குள்ள இருக்கிறார். இத கேட்டதும் அதிர்ந்து போனாங்க ராதிகா. காரணம், இவர் சொல்றத உறுதிப்படுத்துற மாதிரியான சம்பவங்கள் ஏற்கனவே இவங்க மகளுக்கு நடந்திருக்கு. அத பத்தி சொல்ல தொடங்கினாங்க ராதிகா. சுவாதினா பார்த்தசாரதி, பார்த்தசாரதினா சுவாதி. ஆனால் அவளுக்கும் ஒரு நாள் ஃபீல் பண்ண, அவர் கையை பிடிச்சி இழுத்துருந்து அவள் நிஜமாக ஃபேஸ் பண்ண. அவள் உங்கள் அப்பா கை இப்படி இருக்குமா, இப்படி நகம் இப்படி இருக்குமா, அந்த அளவுக்கு அவள் ஒரு நாள் ஃபீல் பண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மா வீட்டில் இருக்கும்போது. சாய்ராமுக்குள்ள ஆவி வந்ததற்கான எந்த ஆர்ப்பாட்டத்தையும் காணும். எப்பவுமே இருக்கிறத போலவே நார்மலா இருக்காரு. சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிறத போலவே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய டைம் எடுத்துக்கிறாரு. இந்த கேப்ல தான் இறந்தவரோட ஆத்மா சொல்றத காது கொடுத்து கேக்குறதா இவரு சொல்றாரு. தன் அப்பா ஆவியோட தாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்புறதுக்கு ராதிகாவுக்கு கொஞ்சம் நேரம் ஆனது. ஒரு சில விஷயங்களை சொன்னதும் தான் அவங்க வந்திருக்கிறது தன் அப்பாவோட ஆவிதான் அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்தினாங்க. நகம் கடிக்கிறவா யார்? நானே கடிப்பேன், எல்லாருமே கடிப்போம். அவர் சொல்றாரு, அதை கூட பின் பாயிண்டா சொல்றாரு. ராதிகாவே எதிர்பார்க்காத அளவுக்கு சில விஷயங்களை அவங்களோட அப்பா ஆவிக்கிட்ட கேட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரு சாய்ராம். அதையெல்லாம் பிரமிப்போட கேட்டுட்டு இருந்தாங்க ராதிகா. பசிக்கிறதா? பசி. ஆமா, பசி. அவளுக்கு பசி. என்ன வேணும்? கொஞ்சம் இனிப்பே கொடுக்காம சாவடிச்சு விட்டாள். நான் என்ன பண்றேன்? வெல்லம் கொஞ்சம்.
சர்க்கரை பொங்கல் வேணும். அவன் கேட்குறான், பசிக்கிறதா, கல்ல பசி. அப்பா அதே ஸ்லாங் அதே மாடுலேஷனில் இந்த பசிக்கிறதுன்னா அப்படி தான் பேசுவார் எங்கள் அப்பா. பசிக்கிறதுன்னு சாதாரணமாக சொல்ல மாட்டார், பசிக்கிறதுடின்பார். அதே மாதிரி ஸ்வீட்டுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்வீட்டோடு தான் கேட்பார். ஸ்வீட்டுனாலே அவருக்கு கொஞ்சம் தூக்கலாக தான் வேணும். ஸோ எங்கள் அப்பா கிட்ட ஒரு பேசின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மாலிக். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இப்போ சென்னை வண்ணாரப்பேட்டையில இருக்கேன். இங்க இருக்கிற இஎஸ்பி மனிதர் சாய்ராம் இறந்து போனவங்களோட ஆவிகளை வரவழைச்சு பேச முடியும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக மூன்றாவது கண் வியூவர்ஸ் சிலரை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு சாய்ராம் செஞ்சு காட்டின அமானுஷ்யங்களை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இவரோட பேரு அசோக் குமார். சென்னை மீஞ்சூரை சேர்ந்தவரு. டிசைனிங் ஒர்க் செய்துட்டு இருக்காரு. இவரோட அப்பா இறக்கும் போது கடைசியா எதையோ இவர்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. அது என்னன்னு இவரால தெரிஞ்சுக்க முடியல. அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நம்மோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்க வந்திருக்காரு. இவரோட அப்பா தீவிரமான சித்தர் வழிபாட்டுல இருந்திருக்காரு. சித்தர்கள் பற்றிய ஆராய்ச்சிகளை செய்திருக்காரு. அதோட விளைவா அசோக் குமாருக்கும் சித்தர் வழிபாட்டுல ஈடுபாடு வந்திருக்கு. அப்பா ரொம்ப அதில் ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். அவர் மனநிலை சரியில்லாமல் கொஞ்சம் அந்த ஆராய்ச்சியிலே ரொம்ப இதுவாகிட்டார், மூழ்கிட்டார். அது அப்படியே நான் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக வேண்டி தான் அது கேட்கலான்னு தான் ஐயா பார்க்க வந்தேன். இவர் நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியோட தீவிரமான ரசிகர். நம்ம நிகழ்ச்சியில வர இடங்களுக்கு எல்லாம் போய் வழிபாடு செய்யறத வழக்கமா வச்சிருக்காரு. அப்படி சில மாசங்களுக்கு முன்னாடி நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில பொன்னேரி தாயம்மா பத்தி ஒளிபரப்பானது. உடனே இவரு போய் அவங்கள சந்திச்சிருக்காரு. அப்போ இவருக்கு கோயில் கட்ட ஒரு யோகம் இருக்கிறதா தாயம்மா சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரமா தன்கிட்ட இருந்த சட்டி சித்தரோட துண்டை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நான் சொன்னபடி கோயில் கட்டி முடிச்சதும் சித்தரோட துண்டை திருப்பி வந்து தன்கிட்ட கொடுக்கணும்னு தாயம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே மூன்றாவது கண் நிகழ்ச்சியிலே ஒரு தாயம்மான்னு ஒரு பொன்னேரியில் இருக்கிறதுக்கு காமிச்சாங்க எங்களுக்கு. அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்த அம்மாவை போய் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தோம். அவங்க என்னோடய இதை பார்த்துட்டே சொல்லிட்டாங்க, உங்களுக்கு சிவன் கோயில் கட்டுற யோகம் மெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சாட்சியாக அவங்களோட அந்த சட்டி சித்தர் ஐயா, காவாங்கரையில் இருக்கிற சட்டி சித்தர் ஐயாவோட துண்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. இதை நீ சாட்சியாக வச்சுக்கோ, உன்னால் கோயில் கட்ட முடியும், நீ கோயில் கட்டிட்டு இதை நீ கொண்டு வந்து என் கையில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவருக்கு எங்க கோயில் கட்ட போறோம் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இல்லாம இருந்திருக்கு. அதையும் இங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட வந்திருக்காரு அசோக் குமார். தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அசோக் குமாரும் அவரோட மனைவியும் சாய்ராம் முன்னாடி உட்கார்ந்திருந்தாங்க. வழக்கம் போல சாய்ராம் ஒரு பேப்பர்ல எல்லாரோட பேரையும் எழுதி வாங்கிக்கிட்டாரு. அசோக் குமார் அப்பாவோட போட்டோவை வாங்கி பார்த்தாரு. அடுத்ததா அந்த ஆவிய வரவழைச்சு பேச தயாரானாரு சாய்ராம். ஆவியோட தொடர்பு வந்தாச்சுன்னு எனக்கு தோணுது. இப்போ அசோக் குமார் அப்பாவோட கேரக்டரை பத்தி சொல்ல தொடங்கினாரு சாய்ராம். பக்கத்தில் அவர் இறக்கும் தருவாயில் அன்பை வெளிக்காட்ட ஆள் இல்லை. குறிப்பாக உங்கள் பேர் என்ன? அசோக் குமார். நீங்கள் இல்லைன்னு அவர் கண்கள் தேடிட்டு இருக்கு, தவிச்சிருக்கு கண்கள். ஆமாம். அசோக் குமாரோட அப்பா இறந்த பிறகும் அவரோட ஆத்மா இன்னும் அவர் வாழ்ந்த வீட்டை விட்டு போகலன்னு ஒரு தகவலை சொன்னாரு சாய்ராம். அத உறுதிப்படுத்துற மாதிரியே சில விஷயங்களை உணர்ந்திருக்காரு அசோக் குமார். நிறைய முறை இவர் தன்னோட அப்பாவோட நடமாட்டத்தை வீட்டுக்குள்ள உணர்ந்திருக்காரு. அதோட ஏதாவது தடங்கள் நடக்க போகுதுன்னா
உடனே அசோக் குமாருக்கு தன்னோட அப்பாவோட குரல் காதல வந்து எச்சரிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு அசோக் குமார். உங்கள் வீட்டில் தான் இன்னும் இருக்கார். சரி. நடமாட்டங்கள் நிறைய இருக்கு. அவர் பேசிகிட்டே இருக்கார், நடந்துகிட்டே இருக்கார். வாக். ஆமாம், அது நான் உணர்ந்திருக்கேன். வெரி குட். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிறைய வாட்டி உணர்ந்திருக்கேன். அது விஷயமா தான் நான் போய் கேட்கணும். இது மாதிரி இந்த சைடில் இந்த காதில் இந்த சைடில் கேட்குது எனக்கு அவர் பேசுறது. சாய்ராமோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இறந்து போனவங்களை தனக்குள்ள வரவழைச்சு அவங்களோட உருவத்தையே தன்னால காட்ட முடியும்னு ஒரு நம்பவே முடியாத விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. இப்ப நாம அழைச்சிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. இத நாங்க செஞ்சிருந்தா கூட உங்களால நம்ப முடியாதுன்னு தான் இன்னொரு தேர்ட் பர்சனை இதுல ஈடுபடுத்தி இருக்கோம். அதனால இப்போ நடக்க போறது முழுக்க அசோக் குமாரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இறந்து போன தன்னோட அப்பாவை இவருக்கு காட்டுவாரா சாய்ராம்? அப்படி ஒரு மேஜிக் இங்க நடக்குமா? நானும் பயங்கர எதிர்பார்ப்போட காத்திருந்தேன். சாய்ராம் தன்னோட கண்ணையே பார்க்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ நீங்க கண்ணை திறந்து கணவன் மனைவி 2 பேரும் என்னுடைய புருவ மத்தியை பார்க்கலாம். அங்க என்ன தெரியுதுன்றத நீங்க சொல்லுங்க. அசோக் குமார் அவரோட கண்ணையே கூர்ந்து பார்த்துட்டு இருந்தாரு. அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் மாலிக். அப்போட கண்களை பார்த்தேன். நேரடியாக பார்க்கணுன்னு ரொம்ப முயற்சி பண்ண முடியல, பார்க்க முடியல. அவரோட கண்களை பார்த்தேன், அதே போதும். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இப்போ நான் சென்னை வண்ணாரப்பேட்டையில இருக்கேன். இறந்து போனவங்களோட ஆத்மாவை வரவழைத்து பேசிக்கிட்டு இருக்கிற சாய்ராம் அப்படிங்கிறவரை சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். ஆவிகளோட பேசுறது மட்டும் இல்ல, இறந்து போனவங்களை பார்க்கவும் முடியும்னு இவர் சொல்றாரு. அடுத்ததா அத பார்க்க தான் எல்லாரும் இங்க காத்துட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி தன் மூலமா பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும்னு இதுல வேற ஒரு எக்ஸெப்ஷனையும் ஏற்கனவே சொல்லி இருந்தாரு சாய்ராம். அதனால நான் இது தேராதுன்னு நம்பிக்கை இல்லாம தான் பார்த்துட்டு இருந்தேன். சாய்ராமோட கண்களையே கூர்ந்து பார்த்துட்டு இருந்த அசோக் குமார் திடீர்னு திகில் அடைஞ்ச மாதிரி ஆனாரு. தன்னோட அப்பா காட்சி கொடுக்கறதா உணர்ச்சி வசப்பட தொடங்கினாரு. அப்பா, டாடி வந்துட்டு போறாரு. ஒரு நிமிஷம் அவரோட முகத்துல அப்படி ஒரு வியப்பு. அவரால தொடர்ந்து அந்த காட்சிய பார்க்க முடியல. உடனே தன்னோட அப்பா எங்க போயிட்டாருன்னு தேடத் தொடங்கிட்டாரு. திரும்பவும் கான்சென்ட்ரேஷன் செய்ததும் தான் அவரால திரும்பவும் அவங்க அப்பாவை பார்க்க முடிஞ்சது. தன் அப்பாவோட கண் மட்டும் தெரியறதா சொல்லிட்டு இருந்தாரு அசோக் குமார். அப்பாவோட உருவம் லைட்டா அந்த கண்ணு தெரியுது எனக்கு. அவர் எப்பயோ இங்கே தான் இருக்கார். நீங்கள் உள்ளே வரும்போதும் அவரும் வந்துட்டார். இந்த சக்தி கொடுத்த பிறகு உங்களுக்கு தெரியுது. இறந்தவங்க எல்லாமே அப்படி தான் பேசுகிறாங்க. சில பேர் உணர்றாங்க, சில பேர் உணர முடியல. இல்லை, அந்த கண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியுது, வேறு உருவம் எதுவுமே தெரியல. ஓகே. எங்கள் அப்பாவோட கண் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இறந்து போன அப்பாவை பார்த்த பிரமிப்புல இருந்து அவரால மீளவே முடியல. அப்பாவோட கண்களை பார்த்தேன், அவர்கிட்ட பேச முடியல. நான் கண்களை பார்த்தேன், ஆனால் அப்படி நேரடியாக பார்க்கணுன்னு ரொம்ப முயற்சி பண்ண முடியல, பார்க்க முடியல. அவரோட கண்களை பார்த்தேன், அதே போதும். அசோக் குமாருக்கு இங்க வந்ததுல அடுத்தடுத்து நிறைய இன்ப அதிர்ச்சிகள் கிடைச்சுக்கிட்டே இருந்தது. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்த சாய்ராம் ஒரு கட்டத்துல அசோக் குமாருக்கு கோயில் கட்டுற அமைப்பு இருக்குன்னு அடுத்த அதிரடிய வெளியிட்டாரு. இன்னைக்கு எதிர்காலத்தில் ஒரு 10லேருந்து 15 வருஷம் ஆகும். அந்த காலம் ஒரு முருகலோட கோயில் கட்டுவேன். இப்பயே அதுக்கு சூலம் வாங்கி வச்சுக்கணும்.
இத கேட்டதும் அசோக் குமார் அதிர்ந்து போயிட்டாரு. காரணம், இவரு சில மாசங்களுக்கு முன்னாடி பொன்னேரியில இருக்கிற தாயம்மாவை சந்திச்சதையும், அவங்க இவரு கோவில் கட்டுவாருன்னு சொல்லி அதுக்கு சாட்சியா சட்டி சித்தரோட ஒரு துண்டை இவர்கிட்ட கொடுத்ததையும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்க வரும்போதே கோயில் கட்டுறத பத்தி இருக்கிற கேள்விகளுக்கு விடை கிடைக்கணும்னு இங்க வந்ததா நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. அதுதான் இப்போ பதில் கிடைச்சிருக்கு. திருச்செந்தூர்ல ஒரு சித்தர் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அவரை சந்திக்கும் போது கோயில் கட்டுற பணி தானா நடக்கும்னு ஒரு வயசான தாத்தா பேசுறத போல சொல்லிட்டு இருந்தாரு சாய்ராம். திருச்செந்தூர் வரியா? உண்மையில ரொம்ப ஆசை இருக்கு. இந்த கிழவனை பார்க்க வரியா? நாங்கள் உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன் நாளைக்கிணறுல. திருச்செந்தூரில் ஒரு நாழிக்கிணறு கீழே உள்ள வந்து ஒரு சித்தர் உனக்காக வெயிட் பண்ணுறாரு, நீ போய் பாரு, கூடிய சீக்கிரம் உனக்கு இடம் எங்கே இருக்குது, இன்னும் எங்கே கோயில் கட்டுவான்றது அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போய் பார்க்கணும். அசோக் குமார் மட்டும் இல்ல, நாமும் இங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. இறந்து போன தன் அப்பாவின் ஆத்மாவோட பேசினது, ரொம்ப நாளா விடை தெரியாம தவிச்சிட்டு இருந்த சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சது. இப்படி அசோக் குமாருக்கு இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே பிரமிப்புல ஆழ்த்தி இருக்கு. இன்னைக்கு நம்மோட வந்த ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான அனுபவங்கள் கிடைச்சது. என்னிடத்தில் அவர் விசாரித்த போது தாயாருடன் பேசுகிறீர்களா அல்லது அம்பாளிடம் பேசுகிறீர்களா என்று கேட்டார். நான் அப்பொழுது அம்பாளிடம் பேசுகிறேன் என்று கூறிவிட்டேன். அம்பாள் மனசுக்குள்ளே வந்து புகுந்தது மாதிரியாவே எனக்கு ஒரு உணர்ச்சிகள் ஏற்படுது. ஃபஸ்ட்டு அவர் சுவாத்தின்னா உயிர்னு சொல்லும்போது எங்கள் அப்பா தான். ஏன்னா அவருக்கு வந்து பிறந்ததுலேருந்து அவர் தான் பார்த்துருந்தார் குழந்தைய. உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துதான் சொன்னார். நான் இருக்கிற இடத்த பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அது அவர் எப்படி தெரிஞ்சாருன்னு ஒன்றும் புரியல. அது எங்கள் அப்பாவே வந்து சொன்ன மாதிரியே இருந்தது. விழுந்து அடிபட்டதில் தான் இறந்துருக்கார், உடல் உபாதையினால தான் இறந்தார் அப்படின்னு சொன்னார். அது ஒத்து போச்சு. இப்போ இங்கே வந்தீங்க இல்லையா, இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாட்ட பேசின மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது, சந்தோஷம். மூன்றாவது கண் நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிறவங்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்பாளரா ட்ரை பண்ணி பார்த்த ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இனி தொடர்ந்து உங்களோட சேர்ந்து நம்மோட மூன்றாவது கண் வித்தியாசமான நிகழ்ச்சிகளை பிளான் பண்ணவிருக்கு. அடுத்து நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒலிபரப்பாகும். திருவண்ணாமலை உள்வட்ட கிரிவல பாதை, சித்தர்கள் வலம் வரும் பாதையில் ஒரு பயணம். இந்த உள்கிரிவல பாதை என்பது அண்ணாமலையார் சுயம்புவாக மலையாக இருக்கின்ற அண்ணாமலையாரை மட்டும் சுற்றுகின்ற இந்த பாதை. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விசிட். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல, சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குழுமியானந்து தெய்வமே.